வலைதளத்தில் சிக்கிய ஒரு மயக்கமான சூழ்நிலையில் அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நட்சத்திரத்துக்கும் மத்தாப்புக்கும் வித்தியாசம் உண்டு. நாம நட்சத்திரம் எப்பவுமே இருப்போம், மத்தாப்பு கொஞ்ச நாள்ல ஏறியும் போயிடும். நடிகர் நடிகைகளை பார்த்து குழந்தைகளோடு சந்தோஷப்பட்டவங்க அரசியல் செய்திகள் வந்தால் உனக்கு எதுக்கு அரசியல் உள்ள போய் படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான் தவறு. இந்த தலைமுறையை அரசியல் படுத்த தவறியது நம்முடைய தவறு. ரிப்போர்ட் அடிக்கிறதுன்னு சொல்ற அது கூட புது வேர்டு நாங்க கத்துக்கிட்டோம். எங்களுக்கு ஆளை அடிச்சு பார்த்துருக்கோம், இது என்ன ரிப்போர்ட் அடிக்கிறதுன்னு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் ரிப்போர்ட் அடிக்கிறதுனா என்னன்ட்டு. நாங்களும் ரிப்போர்ட் அடிச்சிட்டோம். அவங்க பாணியில போய் செய்யுங்க, அவங்க மொழியை யூஸ் பண்ணாங்க. அது அருவருக்கத்தக்க மொழி, அது அவதூறு. அந்த மொழி நமக்கு வேண்டாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். கழகத்தை பற்றி, கொள்கையை பற்றி, திராவிடத்தை பற்றி நாங்கள் எவ்வளவு சிறப்பாக பேச முடியுமோ அதைவிட மிகச் சிறப்பாக நம்முடைய இளம் தோழர்கள் பேசிவிட்டார்கள். இனிமேல் அதை பத்தி பேசுறதுக்கு நாங்க தேவையில்லை, நீங்களே போதும். நீங்களும் தேவை. ஆனா என்னன்னா, நீங்க பேசுற நிறைய வேர்டுக்கு எங்களுக்கு புதுசா ஒரு டிக்ஷனரி வேணும்னு நினைக்கிறேன். we are far behind. அந்த லாங்குவேஜுக்கு சீக்கிரத்தில் நாங்கள் கற்றுக்குவோம், பரவாயில்ல. வலைதளத்தில் சிக்கிய ஒரு மயக்கமான சூழ்நிலையில் ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் நட்சத்திரத்துக்கும் மத்தாப்புக்கும் வித்தியாசம் உண்டு. நாம நட்சத்திரம் எப்பவுமே இருப்போம், மத்தாப்பு கொஞ்ச நாள்ல ஏறியும் போயிடும். இது மத்தாப்பு தான். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். 2007 அல்லது 2027-28 தேர்தல் வரும்னு சொன்னாரு, பஞ்சாயத்து தேர்தல் வரும்னு சொன்னாரு. உண்மையிலே 2027-28 சட்டமன்ற தேர்தலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அது சொல்றேன்னா, அரசியல் சட்டத்தின் பால் நடக்கக்கூடிய செய்திகளை பார்த்தீர்களே என்றால் இங்க அதுதான் நடக்குது. ஒரு நிலையான ஆட்சி அவங்க கிட்ட இல்லை. நிலையான ஆட்சி இல்லைன்னா கூட, மெஜாரிட்டி இல்லைன்னா கூட எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று நாம நடத்தி காட்டி இருக்கிறோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்காங்க. இவங்க அதை பார்த்தும் பாடம் படிச்சுக்க மாட்டாங்க. இவங்க பாடம் படிக்காதவங்க தானே, அதனால அப்படிதான் இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் அனைவரும் இங்கே தன்னெழுச்சியாக வந்து இருப்பதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். உண்மையிலேயே உள்ளம் உவகை பெறுகிறது என்றால் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளிலே இளைஞர்கள் தன்னார்வமாக என்னுடைய கட்சி என்று அல்லாமல் இந்த மாநிலத்திற்கு எது சரி, இந்த மாநிலத்திற்கு எந்த கொள்கை இருக்க வேண்டும், எந்த கொள்கையின் பால் ஆட்சி நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதை தாங்கி பிடிப்போம் என்று நீங்கள் வந்திருப்பது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கூட்டம் இங்க நடக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒருபடி மேல போய் சொல்லணும்னா அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வருக்கு தான் நன்றி. ஏன்னு சொன்னா, நாங்க இதை அமைதியா, இந்த குழந்தைகள் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, நாங்க ஒரு இன்டோர் மீட்டிங் நடத்த போறோம்னு கேட்டாங்க. இன்டோர் மீட்டிங்க்கு பர்மிஷன் தேவையில்லை. அவங்க எங்ககிட்ட கேட்டது ஒரே ஒரு இதுதான், லீகலா ஒரு இன்டோர் மீட்டிங் நடத்துறதுக்கு நாங்க என்ன ப்ரொசீஜர். ஒன்றும் ப்ரொசீஜர் இல்லைப்பா, இன்டோர் மீட்டிங்க்கு நீங்கள் எந்த பர்மிஷனும் யாருக்கிட்டும் வாங்க வேண்டாம், அது அமைதியாக ஒரு சரியான நோக்கங்களுக்காக நடத்தப்படுற எந்த கூட்டத்தையும் நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மண்டபத்து உரிமையாளர் போய் மிரட்டி அவர் கூப்பிட்டு காலையில் இந்த தம்பிங்க கட்டின பணத்தை அந்த ஏஐ மூலமாகவே தானே, அந்த ஜிபே மூலமாகவே திருப்பி அனுப்பிச்சிட்டார் அவர். அப்போ நான் கழகத்தில் தலைமை நிர்வாகத்தில் கேட்டேன், இந்த மாதிரி இளைஞர்கள் இத்தனை பேர் கூட போகிறாங்க, அவங்க வந்து நாம் உதவி செஞ்சோம், அந்த இடத்த தர மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கலைஞர் அரங்கத்திலேயே வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க.
அண்ணா வழியில் நடப்போம், அண்ணா வழியில் நடப்போம், கலைஞர் பாதையில் நடப்போம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணத காவல்துறை உங்களுக்கு அண்ணா அறிவாலயத்திலேயே செய்யுங்க, கலைஞர் அரங்கத்திலேயே செய்யுங்க. என்று காவல்துறை சொல்லி நம்மை சரியான வழிகாட்டுதலுக்கு அனுப்பிய காவல்துறைக்கு மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஜென்சி கிட்ஸ் இந்த இடத்துல தவறிட்டாங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்து மயங்கிட்டாங்க, உண்மை தெரியவில்லை, அது அவர்களை குறை சொல்ல வேண்டுமென்றால் நிச்சயமாக நான் இந்த குழந்தைகளை தவறு சொல்ல மாட்டேன். அவர்களை வளர்த்தெடுத்த ஒரு தலைமுறை தான் தவறானது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்ற பாட்டை தன் குழந்தையோடு, தன் பொண்ணோடு, தன் பையனோடு உட்கார்ந்து பார்த்த பெற்றோர், திராவிடத்தால படித்த பெற்றோர், திராவிடத்தால் பணி பெற்ற பெற்றோர்கள், அரசு பணிகளை பெற்றவர்கள், நல்ல இடத்துக்கு போனவங்க உட்கார்ந்து டிவியில் நடிகர் நடிகைகளை பார்த்து குழந்தைகளோடு சந்தோஷப்பட்டவங்க அரசியல் செய்திகள் வந்தால் உனக்கு எதுக்கு அரசியல் உள்ள போய் படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான் தவறு. இந்த தலைமுறையை அரசியல் படுத்த தவறியது நம்முடைய தவறு. அது எங்க தவறு, ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்க ஜென்ரேஷனுடைய தவறு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, பேர குழந்தை சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டாங்கல்ல, அது தவறு. எனவே இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் இளைஞர்கள் அல்ல, இளைஞர்களை அரசியல் படுத்த தவறிய அவருடைய முந்தைய தலைமுறையினர் தான். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நாங்க இங்க இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை உறுதியாக சொல்லுவதற்கு மட்டும்தான். ஏன்னா வருங்காலம் உங்கள் கையில், வருங்காலத்தில் தலைமை ஏற்கப் போவது நீங்கள். சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அதை மகிழ்வுடன் பார்த்து ஒரு வழிகாட்டியாக மட்டும்தான் இருக்க போகிறோம், இருப்போம். அதுதான் நாங்கள் செய்ய போறோம். சொல்லப்போனா நான் என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சட்டத்துறை உங்களுக்கு மிக உறுதியான வலிமையான தோழனாக பயணிப்போம். எங்களுக்கு கழகத் தலைவர் சொல்லியிருக்கிற அறிவுரையும் அதுதான். வலைதளத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு உடனுக்குடன் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது, கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு கொண்டு போகிறது, ரிப்போர்ட் அடிக்கிறதுன்னு சொல்கிற அது கூட புது வேர்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது எங்களுக்கு ஆளை அடித்து பார்த்துருக்கோம், இது என்ன ரிப்போர்ட் அடிக்கிறதுன்னு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் ரிப்போர்ட் அடிக்கிறதுனா என்னன்ட்டு. நாங்களும் ரிப்போர்ட் அடிச்சிட்டோம். அப்படி ஒரு 2-3 வீடியோவும் தூக்கிட்டோம். ஐடி துறை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க டிஆர்பி ராஜா இருக்கிறாங்க, அவங்களும் நாங்களும் இன்னைக்கு காலையில் இதே அரங்கத்தில் ஐடி விங்கும் லீகல் விங்கும் ஒரு பெரிய லாங் டிஸ்கஷன் வச்சுக்கிட்டோம். அவங்க எங்களை என்லைட்டன் பண்ணாங்க, நாங்கள் அவங்களை என்லைட்டன் பண்ணோம். கடைசியாக நமக்கு இருக்கிறது என்ன? அறிவை பரப்புவதுதான் திராவிடம், பகுத்தறிவை பரப்புவதுதான் திராவிடம், அறிவை பகிர்ந்து கொள்வதுதான் திராவிடம். அந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். நீங்க தைரியமாக களமாடுங்கள், உங்களுக்கு கூட நாங்கள் இருக்கிறோம். ஆனா கம்ப்யூட்டர்ல மட்டும் டிஸ்க்ளைமர் இருக்காது, எங்ககிட்டயும் டிஸ்க்ளைமர் இருக்கு. there are some conditions. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் எதுவும் சொல்லலை, அறிஞர் அண்ணா சொன்னது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அதான், கண்ணியத்தோடு களமாடுங்கள். தோழர் யாசர் சொன்னாரு, அவர்கள் பாணியிலேயே சென்று அவங்கள அடிக்கணும், அவங்கள போராடணும்னு. அவங்க பாணியில போய் செய்யுங்க,
அவங்க மொழியை யூஸ் பண்ணாதீங்க. அது அருவருக்கத்தக்க மொழி. கனவிலும் கூட நாமோ நம்முடைய குழந்தைகளோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது. அது அவதூறு. அந்த மொழி நமக்கு வேண்டாம். நாம் கண்ணியத்தின் பால் வளர்க்கப்பட்டவர்கள். கண்ணியத்தின் பால் வாழ வேண்டும். நம்முடைய குழந்தைகளை கண்ணியத்தின் பால் வளர்க்க வேண்டும். உங்க லாங்குவேஜ் இட் ஷுட் பி மெஷர்ட் லாங்குவேஜ். எவ்வளவு அழுத்தமாக, எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு ஆக்ரோஷமாக வேண்டும் என்றாலும் உங்க கொள்கையை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் நன்றாகவே இருக்கின்றன, அவை நம்மை காப்பாற்றும், நமக்கு உறுதுணையாக இருக்கும். உங்க பேச்சு சுதந்திரத்தில் யார் தலையிட்டாலும் உங்களோடு வந்து நிற்க வேண்டியது எங்க பொறுப்பு. தைரியமா செய்யுங்க. அவதூறு பரப்பினால் எங்ககிட்ட சொல்லுங்க. எங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அட்வொகேட்ஸ் தான். ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி உறுப்பினர்கள் மட்டும் 11,000 பேர் வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த ஊர்ல எந்த பிரச்சனைனாலும் நாளை அல்லது நாளை மறுநாள் தலைவருடைய ஒப்புதலோடு எத்தனை வழக்கறிஞர்கள், ஒரு 15 வழக்கறிஞர்களும் ஒரு இமெயில் ஐடியும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது வரும். அந்த நம்பரில் யாரை வேணாலும் கூப்பிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே உங்களுடைய பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படுமே ஆனால், கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுமே ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். முதல் ஆளாக வந்து நிற்கிறது திமுக வக்கீலாக தான் இருக்கும். நான் அன்னைக்கு ஒரு பேட்டியில் சொன்னேன், இதை புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் போர் அடித்தாலும் கொஞ்சம் தாங்கிக்கோங்க. டிஃபமேஷன், அவதூறு பரப்புதல் ரொம்ப சாதாரணமான குற்றம். அதிகபட்சம் 2 வருஷம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் செக்ஷன் 67F அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதில் அக்சஸ் பர்மிஷன் இல்லாமல் அல்லது லிமிட்டட் ஆக்சஸை தாண்டி ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டு டிஃபமேஷன் பண்ணால் இட் இஸ் பனிஷபிள் அப் டு லைஃப் சென்டென்ஸ். இது நான் உங்களுக்கு சொல்லலை, யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இம்பர்சனேஷன் ஒன்று உண்டு. இம்பர்சனேஷன் பற்றி கிளாஸ் எடுக்கணும்னா எங்களுக்கு என்னுடைய சீனியர் இம்பர்சனேஷன் பற்றி 2 நாள் கிளாஸ் எடுத்திருக்காரு. இம்பர்சனேஷன்னா ஆள் மாறாட்டம். அது இந்தியன் பீனல் கோடில் படித்து புரிஞ்சுக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ஆர் இளங்கோவே இம்பர்சனேட் பண்ண முடியும் அப்படின்லாம் சட்டம் இருக்கு. அதாவது நான் என்னுடைய ஐடென்டிட்டியில் இன்னொருத்தர் ஐடென்டிட்டிக்குள்ளே போனால் அது என்ன நானே இம்பர்சனேட் பண்ணுற மாதிரி. அது உங்களுக்கு வேணாம், அது போர் அடிக்கும். அப்புறம் வக்கீலுக்கு வேலையெல்லாம் போயிடும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னன்னா ஃபால்ஸ் ஐடியை எடுத்துட்டு ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே போனால் அது 67F வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே போலி ஐடிக்களில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை லாஜிக்கல் எண்டுக்கு கொண்டு போகிறது எங்கள் வேலை. இந்த உறுதியை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இனி தேர்தல் மட்டும் அல்ல, சில நேரங்களில் எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கவலை இருந்தது. அடுத்த தலைமுறை எப்படி போயிடுமோ, வழி தவறி போயிடுவாங்களோ, சினிமா மோகத்திலேயே போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. இன்றைக்கு அத்தனை கவலைகளையும் நீக்கி நாங்கள் இருக்கிறோம் இந்த தமிழகத்தை வழி நடத்துவதற்கு. என்று உங்களுடைய பேச்சாலும் வருகையாலும் பதிவு செய்த அத்தனை இளைஞர் தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். மீண்டும் தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் உங்களுக்கு சொல்றேன், நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம், தைரியமாக களமாடுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.